மக்களவை தேர்தல் இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக இருக்க போகின்றது. மக்கள அரசியலுக்கும் ஜனநாயக அரசியலுக்கும் நாங்கள் ஆதரவளிக்கின்றோம். அதே வேளையில் மதவாத பாசிச அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் என மிகுந்த நம்பிக்கையுடன் நாங்கள் உள்ளோம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்த இந்தியாவின் முன்மாதிரி முதலமைச்சராக திகழும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இன்று காலையில் நேரில் சென்று அவருக்கு நன்றியை தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவரிடம் என் வாழ்த்துக்களையும் நான் பெற்றேன். கடந்த 25 நாட்களுக்கு மேலாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் பொழுது தமிழக அரசு, குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய 3 ஆண்டு கால சாதனைகள், அதை குறிப்பிடும் பொழுது மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய வரவேற்பை அது பெற்றது என்பது நாங்கள் அந்த 25 நாட்களில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலை பொறுத்தவரை இது முக்கியமான தேர்தல். இது ஜனநாயகத்திற்காக, மக்களிட அரசியலுக்காக மக்கள் ஆதரவளிக்க வேண்டும். அதே வேளையில் மத அரசியல் புரிந்து மக்களை பிளவுபடுத்தும் ஜாதி மத அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் பரப்புரையாக இருந்தது. சென்ற இடங்களில் எல்லாம் பட்டாசு வெடித்து, ஆரத்தி எடுத்து, மலர் மாலைகளை அணிவித்து ஒரு மிக சிறப்பான ஒரு வரவேற்பை பொதுமக்கள் அளித்தார்கள். அது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்லாது புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி வேட்பாளர் அனைவருக்கும் இத்தகைய வரவேற்பை தமிழக மக்கள் அளித்தார்கள். திருச்சியை பொறுத்தவரை மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் KN நேரு, அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி, அண்ணன் ரகுபதி, சகோதரர் மெய்யநாதன் மற்றும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் சார்பிலும் என் நன்றியை நான் நேற்று தெரிவித்தேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என நான் நம்புகிறேன். ஏனென்றால் நேற்று தேர்தல் நாளன்று அங்க வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் பொழுது, அது தென்காசி தொகுதியில் கலிங்கப்பட்டி கிராமத்தில் எங்கள் வாக்குச்சாவடியா இருக்கட்டும், அல்லது நான் போட்டியிட்ட திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளா இருக்கட்டும், அந்த வாக்குகளை செலுத்த வந்த அந்த மக்களிடம் அந்த முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு முகமலர்ச்சியோடு, ஒரு முழுமனதோடு எங்கள் ஆதரவு மக்கள் அரசியலுக்கு, ஜனநாயகத்திற்கு என்று சொல்லும் விதத்தில் இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டியுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளிற்கு ஒரு பரிசாக நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தேர்தல் முடிவுகள் இருக்கும் என நம்புகிறேன். வேட்பாளராக நீங்க சந்தித்த முதல் தேர்தல், களத்துல சவால்கள் அதிகமா, சாதனை? சவால்கள் போகும்போது சவால்கள் கிடையாது, சவால்கள் இருந்தது. பட் ஏன்னா நீங்க அந்த 25 நாட்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளராக நான் போட்டி போட்டது இது முதல் தடவை. அது பல்வேறு அனுபவங்கள். நகர்ப்புறங்கள் போனீங்கன்னா அது ஒரு சில வேற மாதிரி அனுபவங்கள். நீங்க கிராம பகுதிக்கு போனீங்கன்னா அங்க வேற மாதிரி அனுபவங்கள். ஆனா
ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் நம்முடைய தமிழக அரசுடைய சாதனைகள் சொல்லும் போது குறிப்பா தாய்மார்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. குறிப்பாக அந்த மகளிர் அந்த உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் அதா இருக்கட்டும், இல்ல நகர பேருந்துகள்ல இலவச பஸ் பயணமா இருக்கட்டும், இல்ல சிறுவர்களுக்கு அரசு பள்ளிகளுக்கு அந்த காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் இல்லம்ங்கிற அந்த இது போன்ற திட்டங்களை சொல்லும் பொழுது அந்த குறிப்பா அவங்க தாய்மார்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதுதான் எங்களுக்கு நம்பிக்கையா இருந்தது. அதே நேரத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வந்து ஒன்றிய அரசு மோடி அரசுடைய அவங்களுடைய இந்த கடந்த 10 ஆண்டுகளாக அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு அவர்கள் அந்த போதிய நிதியை கொடுக்காதனால அதனால வேலை நாட்கள் குறைஞ்சிருந்தோம். அது நம்ம சொல்லும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணி சார்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நீங்க இப்போ 100 நாள் சொல்றாங்க, அந்த பேர் திட்டத்துக்கு உண்டான பேரே 100 நாள் தான். ஆனா அந்த 100 நாள் கிடைக்கிறது கிடையாது. இன்னைக்கு 30-40 நாள் தான் கிடைக்குது. உங்க கிராமம் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அனைத்து கிராமங்களையும் இன்னைக்கு உங்களை மாதிரி ஜனங்க ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது சகோதரர் ராகுல் காந்தி அந்த பிரதமர் அந்த பதவியை ஏற்கும் பொழுது இந்த 30-40 நாள் கிடையாது, 100 நாள் கிடையாது, 150 நாட்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு அந்த 100 நாள் திட்டத்துக்குள்ள சம்பளம் 400 உயர்த்தப்படும் சொல்லும் போது ஜனங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பார்த்தனால, அதே நேரத்துல இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இந்த 100 நாள் வேலை திட்டம் முழுமையா நமக்கு கிடைக்கலன்னு சொல்ற அந்த கோபம் பொறுத்த வரைக்கும் அந்த கிராம மக்களிடம் இருந்தது. அது விலக்கி சொல்லும் போது இதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா மாநில அரசு கிடையாது, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு இதுக்கு காரணம் சொல்லி அதை விலக்கி சொல்லும் போது அந்த ஜனங்க எஸ்பெஷலி நம்மளுடைய தாய்மார்கள் மத்தியில் அந்த கோபம் நல்லாவே தெரிஞ்சது. உங்க சின்னத்தை கொண்டு போறதுக்கு எந்த அளவுக்கு சிரமம் இருந்தது? சிரமமே கிடையாது, சின்னத்தை கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா வீடுகள்லயும் தீப்பெட்டிங்கிறது இருக்கு. நீங்க அடுப்பு உணவு தயாரிக்கிற அடுப்பு பத்த வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல விளக்கேற்றுறதா இருக்கட்டும், இல்ல ஆரத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் சாதாரண எல்லாரும் எளிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த தீப்பெட்டி. அது பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நாங்க கிராமங்களுக்கு போகும்போது குறிப்பா தாய்மார்கள் நாங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கையில தீப்பெட்டி காமிச்சாங்க. நீங்களே உங்களை மாதிரி பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் நீங்க அதை பார்த்துருப்பீங்க. நீங்க அது கடைசியா தேர்தல் நாள் நெருங்கன்னா நீங்க எங்க பார்த்தாலும் இங்க கடை வீதிகளா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் நாங்க சொல்றதுக்கு முன்னாடி கடை வீதிகள் அந்த தீப்பெட்டி இது பண்ணாங்க. அது ரொம்ப எங்க கட்சிக்காரங்களும் சரி, இங்க கூட்டணியை சார்ந்த இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் அது அந்த நம்பிக்கை கடைசி அந்த ஒரு வாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைகள். 67% வாக்கு பதிவா இருக்கு. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறது வாய்ப்பு? வாக்கள் வித்தியாசம் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் நகரமா இருக்கட்டும், கிராம பகுதியில இருக்கட்டும், கிராம பகுதியில இன்ஃபேக்ட் கூடுதல் வரவேற்பு பார்த்தேன். என்னென்ன காரணங்கள் கூட யாரையும் சொல்லியிருந்தனால நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அந்த 3 ஆண்டு கால பணி, மக்கள் நல பணி சொல்லலாம். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு, மோடி அரசு மேல அவங்களுடைய இந்த பெட்ரோல், டீசல், அந்த கேஸ், அந்த விலை உயர்வு பிளஸ் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான வேலை நாட்களை குறைச்சது, இதுனால வந்து அந்த மோடி அரசு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம். நகரங்கள்லயும் பொறுத்த வரைக்கும் அந்த வணிகர்கள் மத்தியிலும் சரி, இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு படிச்ச பட்டதாரிகள் மத்தியில கிட்டத்தட்ட 42 விழுக்காடு வந்து இன்னைக்கு வேலையின்மை இருக்கிறது. இதெல்லாம் சொல்லும் போது குறிப்பா திருச்சியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், திருச்சினால BHEL தெரியும், உங்களுக்கு துப்பாக்கி தொழிற்சாலை, இதெல்லாம் உதாரணம் சொன்னா BHEL மாத்திரம் கிட்டத்தட்ட 23,000 பேர் வேலை பார்த்திருக்காங்க. அதாவது மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 8,000-9,000 கிட்டத்தட்ட ஒரு 60-70 விழுக்காடு இன்னைக்கு அதுல அந்த BHEL பொறுத்த வரைக்கும் வேலை இழந்திருக்கிறாங்க. புதிய வேலை வாய்ப்புகள் இல்ல. அதே மாதிரி துப்பாக்கி தொழிற்சாலையில அதே மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 11,000 பேர் வேலை பார்த்த இடத்துல இன்னைக்கு 4,000 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. சோ இதெல்லாம் போய் அந்த நகரங்களை போய் பேசும்போது செய்யும் போது எவ்வளவு தூரம் ஒன்றிய அரசுனால மக்களும் சரி, இளைஞர்களும் சரி, அதே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த நிதி அவங்க கொடுக்காதனால நம்ம தமிழக அரசு எவ்வளவு சிரமப்படுது, இனிய சிறப்பான திட்டங்கள் நம்ம கொண்டு போக முடியலங்கிறத சொல்லும் போது ஜனங்கிட்ட அந்த புரிதல் கிடைச்சது. அதனால எங்களுக்கு அது வரப்புரைங்கும் போது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. சார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தை வச்சு ஒரு கூட்டணி கட்சியா இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தலைமை வந்து செய்யணும் அப்படிங்கறத நீங்க முதல்வர் கிட்ட நீங்க சஜஷனா முன் வச்சீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் இது செஞ்சா எங்களுக்கு கூட்டணி கட்சி எங்களுக்கு பலமா இருக்கும், சில இடத்துல பலவீனமாயிடுச்சு, இந்த மாதிரி உங்க சஜஷன் உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது கொடுத்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? நான் ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் அனுபவம் பொறுத்த இருக்கட்டும், அவருமே தேர்தல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட கடுமையான 25 நாட்கள் அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அவருக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது, அவருக்கு எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்கு.
குறிப்பா சொன்ன என்னுடைய தேர்தல் அனுபவம் குறிப்பா கிராம பகுதியில் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை சொல்லும் போது அந்த குறிப்பா அந்த தாய்மார்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு, சில விஷயங்கள் புரிய வைக்கும் போது அவங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கும் போது அவங்களோட ரியாக்ஷனு அது மாத்திரம் நான் பகிர்ந்துட்டேன் நான். ஏன்னா அவங்க அடித்தட்டுல வந்து கீழே அந்த கிரவுண்ட் லெவலில் கொடுத்து என்ன மாதிரி ஜனங்களுடைய மனப்பான்மை என்னென்ன இருக்கு, அவங்களுடைய இந்த மாநில அரசு பற்றிய திட்டங்களை பற்றி சொல்லும் போது, ஒன்றிய அரசுடைய சில செயல்பாடுகள் சொல்லும் போது, இந்த கிராமங்கள் அதை ஏழை எளிய மனிதர்கிட்ட சொல்லும் போது அந்த அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ரியாக்ஷன் அதெல்லாம் நான் பகிர்ந்துட்டேன். அது எந்த குறையும் சொல்ல முடியாது. நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் அவர் அண்ணன் KN நேருவா இருக்கட்டும், இல்ல அன்பு சகோதரர் மகேஷா இருக்கட்டும், இல்ல அண்ணன் ரகுபதியா இருக்கட்டும், இல்ல சகோதரர் மெய்யநாதன் இருக்கட்டும், மாவட்ட செயலர் இருக்கட்டும், இல்ல கீழே ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் எல்லாருமே பொறுத்த வரைக்கும் ஒரு மதிமுகவுடைய தொண்டர் நிர்வாகம் எப்படி பணிபுரிந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே அளவுதான், வித்தியாசம் பார்க்கல. ஏற்கனவே சொல்லும் போது 40 தொகுதியிலும் முதலமைச்சர் தளபதி தான் போட்டி போடுறாரு, அது மாதிரி தான் நீங்க வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. அந்த அவருடைய கட்டளைக்கு ஏற்ப களத்துல வந்து அவங்க பணியாற்றுறாங்க, எந்த குறையும் வைக்கலாம். சார், உங்களை வந்து உதயசூரியன் சிலர் தான் போட்டிடும் தெரியாத அழுத்தம் கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்க ஒரு இடம் வந்துட்டு KN நேரு அமைச்சர் இருக்கிறதே வந்துட்டு நீங்க ஒரு அழுக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. தனி சிலர் தான் நான் போட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அது ஏதாவது அழுத்தம் இருந்ததா? இது ஏற்கனவே விலைக்கு சொல்லிட்டேங்க. ஏற்கனவே விலைக்கு சொல்லிட்டு பல நியூஸ் இந்த 25 நாட்ல பல பிரஸ் இன்டர்வியூல பிரஸ் கிட்ட நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். அதுக்கு தேவையில்லை. கடந்த மத்திய ஆட்சியில வந்து மதிமுக வந்து அமைச்சரவைலாம் இடம்பெற்று கூட்டணி ஆட்சியில இந்த மாதிரி அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் அதை பத்தி நான் எதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமிடலும் கிடையாதுங்க. நான் இன்னைக்கு இந்த தேர்தலை போட்டி போடுவேங்கிறது எனக்கு முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் அரசியல் பத்தி எனக்கு பெரிய விருப்பம் கிடையாது. அந்த நான் சென்ற சட்டமன்ற தேர்தலையே பொறுத்த வரைக்கும் சாத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய திமுக தலைமை அவங்க தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ரகுராமனை நான் இது பண்ணியிருந்தேன். இந்த முறை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது கட்சியில் இருக்க மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதே இடத்துல நிர்வாக குழுல எங்க இயக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல முக்கியமான நிர்வாகம் எல்லாரும் வச்சுக்கிட்டு ஒரு 7-8 பேர் பட்டியல் போட்டு இதுல யாராவது ஒருத்தர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அந்த நிர்வாக குழுக்கு அத்தனை பேர் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. நீங்க சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அது உங்களை பத்தி தனிப்பட்ட துறை வைக்கோ கிடையாது. இது இயக்கத்துடைய நன்மை கருதி நீங்க கண்டிப்பா இதுல மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வற்புறுத்துற காரணம்னால தேர்தலையும் போட்டனால எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப எதுவுமே இந்த 3 வருஷமா பொறுத்த வரைக்கும் எதுவுமே இது பண்ணணும் அது பண்ணணும்னு கிடையாது. அது திட்டமிட்டு சில விஷயங்களை செய்யறது கிடையாது. இயற்கையா நடக்குது. அதே நேரம் நீங்க சொல்ற போற அந்த அமைச்சர் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரி சிந்தனையும் கிடையாது. வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. அதை பத்தி சிந்தனையும் கிடையாது. அதுக்குண்டான நான் அதை பத்தி அந்த எண்ணமோ ஏதோ கிடையாது. நீங்க சொல்றபடி சொல்லும் போது இருக்கு. அது சிரிக்கிறதா வருது. அது நீங்க சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இருந்தாலும் பிரஸ் மீட் ஆச்சுங்கிறப்ப கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரோட வாய்ப்பு இருக்கு. ஏங்க அது போட்டி போட்டது ஒரு தொகுதி நம்ம போட்டி போட்டு இது பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எத்தனோ கூட்டணிகளுக்கு எங்களுடைய அதாவது காங்கிரஸ் பேரே இருக்கு. நாளைக்கு அதெல்லாம் பத்தி அது குறித்து நான் பேசவும் நினைக்கவும் இல்லை. நினைச்சதான் அதை பத்தி நம்ம திட்டமிடல் இருக்கணும். அதை பத்தி எதுவுமே தேர்தல் சந்திக்கத்துல பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காம சொல்லிருக்கீங்க. ஆனா இப்போ வந்து ராகுல் பிரதமரானதுக்கு பின்னாடி வந்து 100 நாள் வேலை திட்டத்தை வந்து செயல்படுத்துவது சரியான முறையில் செயல்படுத்துங்கிற ஒரு வார்த்தையை சொல்றீங்க. அப்ப ஏன் நீங்க வந்து அதை முன்னிலைப்படுத்த? சகோதரர் கொஞ்சம் சரியா நீங்க ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே நான் 2 பிரஸ் மீட்ல சொல்லும் போது நம்ம எங்களை கூட்டணி இந்தியா சொல்லி முடிச்சிருவோம். உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை பொறுத்தவரை என்னன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு தேர்தல் வரும்போது பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு சொல்லி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி இந்தியா கூட்டணி அந்த பேர் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னது, இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமே முதல் இயக்கம் மதிமுக இயக்கம் துரை வைக்கிறது முதல்ல சொன்னா. எங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற இயக்கங்களை பத்தி தெரியாது. எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் சகோதரர் ராகுல் காந்தின்னு முதல் முறையா சொன்னது இந்த துரை வைக்கோ தான். எங்க இயக்கம் சார்பாக மற்ற இயக்கம் பத்தி சொன்னதுனால நான் இந்த இடம் போகும்போது எல்லா என்னுடைய தேர்தல் பரப்புரையிலும் போகும்போது எல்லா இடங்கள்லயும் நம்மளுடைய பிரதமர் வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி தான் எல்லா இடங்களையும் சொல்லியிருந்தேன். நான் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது நம்முடைய பிரதமர் இன்றைய பிரதமர் மோடி அந்த பதவி இழந்து நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அந்த பதவியை இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து இன்னைக்கு இல்ல 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன்.
ராகுல் தான் கேண்டிடேட். எங்களை பத்தி அவர்தான் நாங்க கேண்டிடேட். முறைப்படி இந்தியா கூட்டணி வந்து அறிவிக்காதது உண்டு. நாங்க எங்க விருப்பம் மதிமுகங்கிற ஒரு இயக்கம் நாங்க ஒரு இந்தியா கூட்டணி இருந்தாலுமே எங்களுடைய விருப்பம் என் விருப்பம் சொல்லி நான் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு இல்ல, நீங்க ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. 2 years பேக் இந்த இந்தியா கூட்டணி வர்றதுக்கு முன்னாடியே எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர்னா யாருன்னா அது ராகுல் காந்தின்னு அடுத்த திருத்தமா சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், இதுல வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது, மற்ற இயக்கங்களை பத்தி தெரியாது, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அது சொன்ன இடம் ஒரு இடம் கூட கன்னியாகுமரி ஒரு இதுக்காண்டி போயிருந்தா அது சன் டிவி தான் நினைக்கிறேன். சன் டிவிக்கு அந்த இது கொடுக்கும்போது அந்த பைட் கொடுக்கும்போது கொடுத்துருந்தேன். சார், தற்போது பாஜகவோட வேட்பாளர்களா இருக்கட்டும், தலைவர்களா இருக்கட்டும் வைக்கப்படும் முக்கிய குற்றச்சாட்டு இப்ப பேச்சு பொருளாதாரத்துல என்னன்னா வாக்காளர்கள் பட்டியல் வந்து நிறைய பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்குது. இதன் மூலமா வந்து திமுக தமிழக அரசோட வேலை சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து இல்லைங்க, அதை நீங்க எல்லா இடங்களையும் பொறுத்து சின்ன சின்ன அதை மிஸ்டேக்ஸ் இருக்கு. நீங்க 100% நீங்க பெர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியாதுங்க. அந்த வாக்காளர் பொறுத்த வரைக்கும் அங்கே சில பேர் விடுதல் ஆயிருக்கு. அது வந்து என்னன்னா அது ஒரு ப்ராப்ளி வெரி ரொம்ப ஒரு மினிஸ்கியூல் ஒரு பர்சன்டேஜ் தான் சொல்ல முடியுமே தவிர அது வந்து அது அந்த மாதிரி 100% நீங்க அதை கொண்டு வர முடியாது. அது கொண்டு கடந்த காலங்களே செய்ய முடியல. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ் அன்னைக்கு அந்த நேத்து ஒரு என்னன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் இதுல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியா இருக்கும். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. அது அவங்களுக்கு அந்த நாளைக்கு ஜூன் 4 அந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போது அதுக்கு முன்னாடியே அந்த பதில் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. போலப்ப நீங்க எதுவும் கேட்க இல்லைங்களா? கொஸ்டின்ஸ் இல்லைங்களா? போலப்ப டெய்லி பாத்துட்டேன் எல்லாமே பாத்துட்டீங்க. அப்படிதான் இருக்கீங்க நீங்க. நீ ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். கொஸ்டின் கேளுங்க நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்களா? இப்போ முக்கியமான விஷயம் நேற்று இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்க்கும்போது முக்கியமான சில பேர்லாம் ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. அது விஷயமே சரி எதிர்பார்த்து சரி கேட்கல. அடிக்கடி பரபரப்பான செய்திகளை கொடுப்பாரு ஒருத்தர். அவரு நேற்று முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சரி அந்த விஷயமே ஏதாவது கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. சரி எனிவே நீங்களும் அவரை கண்டுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறப்போ